ஹாய் கைஸ், வெல்கம் டு தாரா VO3P. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னா வேர்க்கடலை தான். ஸோ வேர்க்கடலை வந்துட்டு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட மண்ணெல்லாம் வெளியே போயிட்டு கடலை மட்டும் இருக்கும். அப்போ தான் அவிச்சு சாப்பிடும்போது அந்த மண் வந்து நம்ம வாயில் தென்படாது. ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 2 டைம்ஸ். அப்புறம் குக்கரை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த கடலையெல்லாம் வந்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு லப்பர் வந்து தண்ணியில் நனைச்சி லப்பர் மாட்டி குக்கரையும் மாட்டி வச்சுருங்க. 7-8 விசில் விட்ருங்க, நல்லா வெந்துடும். இன்றைக்கி ஈவினிங் என்ன தோணுச்சுன்னா, நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்கும், ஆனால் அந்த பொருளை வந்து நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் திங்காகவே திங்க் பண்ண மாட்டோம். பட் என்னைக்காச்சும் அது நம்ம விட்டு போனதுக்கப்புறம் ஐயோ நம்மளுக்கு அது வேணுமேனு ஒரு நாளும் நினச்சிட்ருப்போம். என்றைக்கு நம்மக்கிட்ட அந்த இது வரும்னு. ஆனால் வரவே வராது. ஏன்னா நம்ம இருக்கும்போது அதை வேல்யூ பண்ணலை. ஸோ அதனால் நீங்களும் அப்படி எதுவும் இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கேஸில் வச்சாச்சு. ஸோ கரெக்டாக 8 விசில் விட்ருங்க. நீங்கள் வாங்குகிற கடலையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்குங்க. ஸோ நல்லா வெந்துடும். நல்லா 8 விசில் விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி கூல் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. ஸோ மந்த்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு. குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா மார்னிங்கே கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். ஈவினிங் கொடுக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்க கஷ்டம்னு வந்து நம்மக்கிட்ட நிற்கிற போது மனசு தாங்காமல் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்போ அவங்க பேசுகிறத நம்ம நம்புவோம். சரி, அவங்க இப்படி சொல்லியிருக்காங்களா, கண்டிப்பாக அவங்க ஒரு நிலைமைக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க நம்பி நம்ம எல்லோரும் கொடுத்துருவோம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இன்றைக்கி அவங்க ஸ்டேபிளாக இருக்கும்போது நம்ம போய் நின்றா கூட அவங்களுக்கு நம்மளை வந்து கண்ணுக்கே தெரிய மாட்டோம். அப்படி சரி இப்படி நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், நம்ம வாய்விட்டு கேட்டுடலான்னு சொல்லி வாய்விட்டு கேட்டால் கூட இந்த மாதிரி வீட்டில் கேட்கணும், கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்கும்போது அவங்க வீட்டில் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ யாருக்காக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணும்போது 1க்கு 100 டைம் யோசிச்சு தான் ஹெல்ப் பண்ணணும். இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஒரு பிளேட்டில். வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.